மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சற்று நேரத்திற்கு முன்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்திலிருந்து கிளம்பியிருந்தார். முன்பாக 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். தமிழக அரசியல் வியூகம் குறித்தும் அடுத்த பாஜக மாநில தலைவர் நியமனம் குறித்தும் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களையும் சந்திக்கவிருக்கிறார். அதற்காக கிண்டி ஐடிசி சோழா நட்சத்திர விடுதியில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இப்போ ஒரு முக்கியமான செய்தி. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம அந்த விழா மேடையை பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னாடி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸ் அப்படின்ற அந்த பதாகையை பார்த்தோம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய புகைப்படத்தோட அந்த பதாகை இருந்தது. இப்போ அந்த பதாகை அகற்றப்பட்டதற்கு என்ன காரணம்? இப்போ தாமரை சின்னத்தோடு பாஜக கொடி இருக்கக்கூடிய பதாகை தான் அது பேக்ரவுண்டா வச்சிருக்காங்க. ஏன், என்ன காரணம்? திலகவதி, நீங்க குறிப்பிட்டபடி இன்னைக்கு காலையில அந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்புக்கான அந்த அரங்கத்துல பின்னாடி ஒரு டிஜிட்டல் போர்டு வச்சிருந்தாங்க. அந்த டிஜிட்டல் போர்டுல நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணின்ற அந்த வாசகம் வந்துட்டு இடம்பெற்றிருந்தது. தற்போது அது மாற்றப்பட்டு அமித்ஷாவை வரவேற்கும் விதமாக அந்த வாசகங்கள் அடங்கிய வெல்கம் அமித்ஷா அப்படின்றத வந்துட்டு மாத்திருக்காங்க. தற்போது நீங்க அந்த காட்சியில பார்த்துட்டு இருக்கலாம். பாஜகவுடைய கொடி, அவருடைய கட்சி கொடி தற்போது டிஜிட்டல் போர்டில் வந்து காட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்றத வந்துட்டு சொல்லிட்டு இருந்த நிலையில தற்போது அதை இதை மாத்திருக்காங்க. அமித்ஷாவை வந்து வரவேற்கும் விதமாக அந்த வாசகங்கள் வந்து மாத்திருக்காங்க. இங்க நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. பாஜகவுடைய தேசிய நிர்வாகிகளாகட்டும், அதே போல மாநில இன்சார்ஜ், அதே போல மாநில நிர்வாகிகள்னா பல பேர் இருந்தாலுமே கூட இங்க என்ன நடக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கே புரியல. ஏன்னா சீனியர் லீடர்ஸ் அமித்ஷா முதற்கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இணையமைச்சர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள்லாம் இன்னும் இங்க அரங்கத்துக்கு வரல. இதுல என்ன பெர்செப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கு கூட வந்து புரியல. ஏன்னா நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கு பிறகு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிர்வாகிகள் மத்தியில பேசப்பட்டு வந்தது. தற்போது அவர்கள் யாரும் வரவில்லையா? தற்போது அமித்ஷா மட்டும்தான் நேரடியா வந்து செய்தியாளர் சந்திக்க போகிறாரா? அவருடன் யார் யாரெல்லாம் அமரப் போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிர்வாகிகளுக்கே சற்று குழப்பமா தான் இருக்கு. மற்றொரு மிக முக்கியமான இதை வந்துட்டு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு திலகவதி. அந்த அமித்ஷா வரவேற்று வைத்திருக்கக்கூடிய அந்த வாசகங்கள்ல புகைப்படங்கள்ல நைனா நாகேந்திரனும் தற்போது இடம் பிடிச்சிருக்காரு. அதாவது சட்டமன்ற பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்தாலும் இதற்கு முன்பு இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள்ல பாஜக தேசிய தலைவர்களை வரவேற்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல தேசிய தலைவராக கூடிய ஜே.பி. நட்டா, மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய புகைப்படங்கள் வழக்கமாக இடம்பெறும். தற்போது இணையமைச்சர் இருக்கக்கூடிய எல் முருகன், சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர் தான் அடுத்து மாநில தலைவராக நியமிக்கப்படலாம் அப்படின்ற பேச்சு தொடர்ச்சியாக இருந்துட்டு வரக்கூடிய நிலையில அவருடைய புகைப்படமும் தற்போது இந்த வாசகங்கள் அடங்கியத்தோட அந்த புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன், தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜ், பாஜகவுடைய மாநில இன்சார்ஜா இருக்கக்கூடிய அவங்களுடைய புகைப்படமும் வச்சிருக்காங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் தற்போது இருந்துட்டு இருக்கு. இன்னும் சற்று நேரத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டார், ஐடிசிக்கு வந்துட்டாரு. இன்னும் 15 to 30 நிமிடங்களுக்குள்ளாக அவரோட செய்தியாளர் சந்திப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.